கரும்பு விவசாயி சின்னம் கோரி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் வெள்ளியன்று உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கின்றது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து கரும்பு விவசாயி சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது மேல்முறையீட்டு வழக்காக உச்சநீதிமன்றத்தில் வரும் வெள்ளியன்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கின்றது உச்சநீதிமன்றம். கடந்த தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி. இந்த நிலையில் இந்த கரும்பு விவசாயி சின்னத்தை தற்பொழுது நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலும் தங்களுக்கு ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை நாடியது நாம் தமிழர் கட்சி. தற்பொழுது வரை நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்காத நிலையில் அதை மற்றொரு கட்சிக்கு ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கை தொடுத்தது நாம் தமிழர் கட்சி. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வந்த நிலையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.